ஹாய் மை லவ்லி வீவர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ செய்ய போகிறேன்னா, பெட்டு நெல்லிக்காய். எங்கள் ஊரில் பெட்டு நெல்லிக்காய் சொல்லுவாங்க, தமிழில் வந்து நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, மலை நெல்லிக்காய். உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் லாஸ்க்கு, நம்ம ப்ளட்டு ப்யூரிஃபை பண்ணுவோம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை வச்சு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். சரி, செய்யலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இட்லி குண்டால் இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்ல, அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். மூடி போட்டுட்டா ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். அது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்படி பிச்சவே தானாக வந்துடும். நல்லா வெந்திருக்குல்ல, சாஃப்டாக. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஊறுகாய். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸ்மெல்லு நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. பாருங்கள், இப்படி பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த வேர் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. இது வேணாம், இது நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப பேஜாராக்குது. ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் கடுகு, ஃப்ரெண்ட்ஸ் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம். இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிச்சு. இது இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதை சேர்த்துட்டு நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சல மசாலா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா ரெடி ஆகிடும். ஊறுகாய் ரெடி. அரை மணியில். சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.